இயற்கை வளம் மேலாண்மை. நம்முடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம்? இயற்கை வளம் காடு, நீர்நிலைகள். நம்ம எத்தனை குளம் இருக்கு, மாமா என்ன சொல்லுவாரு, அதை எத்தனை காலம் போயிட்டு அவர் என்ன சொல்லுவாரு, நமக்கு பேர் கூட தெரியாது. நான் கூட 40 வருஷமா இருந்திருக்கேன், எனக்கு அவர் சொல்ற பேர் கூட எனக்கு தெரியல. அப்ப நான் எவ்வளவு சமூக அக்கறை இல்லாம இருந்திருக்கிறேன். நான் வாழ்கின்ற ஊரிலே எத்தனை குளம் இல்லை, அந்த குளத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதியுடைய அளவு எவ்வளவு, எவ்வளவு தண்ணீரை சேமிக்கலாம், அந்த தண்ணீரை எங்கு பயன்படுத்தலாம், எனக்கு எதுவுமே தெரியல. அப்ப நான் ஒரு சமூக பொறுப்பற்றவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு செஞ்சுக்கிறோம், எல்லாம் தெரிய முடியாது. நான் முடிந்தவரை நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கலாம், குப்பை கொண்டு எங்க போடலாம், நீர்நிலைகளை போடலாமா, பிளாஸ்டிக் குப்பை என்ன செய்யலாம், வீட்டுக்கு முன்னாடி எரிசலாமா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரும் எரிசலா நம்ம எடுத்துக்கிறோமா, அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு குப்பை போட்டா எடுத்துக்க முடியுமா? எனவே இது போன்ற கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அது சமூக ஈடுபாடு. அடுத்தபடியாக நாம் என்ன, சமூகத்தினுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு சமூக ஈடுபாடு இருக்கும். எனக்கு ஒரு சமூக ஈடுபாடு இருக்கும், உங்களுக்கு ஒரு சமூக ஈடுபாடு இருக்கும். எனவே இந்த சமூக ஈடுபாடு, இயற்கை வள மேலாண்மை, உட்கட்டமைப்பு, பொருளாதாரம், கல்வி, விழிப்புணர்வு, கிராம சபை மற்றும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் போன்றவற்றை பற்றி இங்கே குறிப்பிடக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒரு 3 நிமிடத்திற்குள் சொல்வதற்கு உங்களை அனுப்ப வருகின்றேன். இதை யாரும் பேசுவதற்கு இப்பமாக கேள்வி